திருவொற்றியூரில் இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் ராயபுரத்தில் இருந்து பட்டினத்தார் கோயில் வழியாக இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் வந்த டிப்பர் லாரி இவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே இவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் டிப்பர் லாரி ஓட்டுநர் பெருமாள்சாமி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்த இளைஞரின் தாயார் ஆயிஷா என்பவர் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பேட்மிண்டன் விளையாட்டை இனி விளையாட முடியாது என்ற மன உளைச்சலில் கல்லூரி மாணவன் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை GA ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ். இவர் ராமாபுரம் SRM கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் விளையாடி பதக்கமும் வென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 4 மாத காலத்திற்கு முன்னதாக இவரது வலது காலில் சிறிய எலும்பு ஒன்று வளர்ந்ததாகவும் மருத்துவரின் அறிவுரையின்படி பேட்மிண்டன் விளையாட முடியாமல் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இவர் கடந்த 9ஆம் தேதி புதன்கிழமையன்று இவர் காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காசிமேடு N4 வார்ப்பு பகுதியில் இளைஞர் சடலம் பாறைக்குள் சிக்கி கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பாறைக்குள் இருப்பது காணாமல் போன தனுஷ் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு இருப்பது தெரிய வந்த நிலையில் அவரது உடலை மீட்கும் பணி நடைபெற்றது. NLCக்கு நிலம் கையகப்படுத்தும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உரிய விலையை அளிக்க வேண்டும் என நெய்வேலியில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்திற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்தார். தொடர்ந்து கடலூர் பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச் கேட் எதிரே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் NLCக்கு விவசாயிகளிடம் இருந்து நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் தானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் மத்திய அரசுக்கு வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மேலும் ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு தமிழ்நாட்டில் அதிக அளவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. பல முறை நாங்க சொல்லியாச்சு. நிலம் பொன் விளைகின்ற பூமி. விவசாயி என்றால் அந்த நிலத்தை உயிரா மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்னைக்கு அதோடைய கைட்லைன் வேல்யூ பார்க்க கூடாது. மார்க்கெட் விலையை கொடுங்க. விவசாயிக்கு பிடுங்காதீங்க. விவசாயி நானும் ஒரு விவசாயி. விவசாயி மனம் நோகக்கூடாது. இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. இரவென்றும் பகலென்றும் பாராம மழை வெயிலை பாராம ரத்தத்தை வீரவியாக சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியுடைய மனம் தளரக்கூடாது, மனம் வேதனைப்படக்கூடாது. ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை மார்க்கெட் விலை அவளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சீரமைக்கப்பட்ட கிராம மற்றும் வார்டு காங்கிரஸ் கமிட்டிகளின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல், காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உள்ளிட்ட 50 விழா நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எந்தவித மானமும் இனமும் இல்லாமல் பாஜகவோடு அதிமுக கைகோர்த்துள்ளது என விமர்சித்து பேசினார். மேலும் ஜெயலலிதாவை பற்றி பேசியதற்கும் இந்து முன்னணியின் முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியாரை விமர்சித்ததற்கும் இதுவரை பாஜக மன்னிப்பு கேட்கவில்லை என்றும் இதற்கெல்லாம் ஏன் அதிமுக வெகுண்டு எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பியவர், பாஜகவிடம் அதிமுக கட்சியை அடமானம் வைத்துவிட்டது என விமர்சித்து பேசினார். இந்த முருகன் மாநாட்டில பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் ஒரு குறும்படம் வெளியிடுகிறார்கள். அந்த குறும்படத்தில திராவிட இயக்கத்தின் தலகர்த்தா தந்தை பெரியார், அண்ணா என்ற பெயரில் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MGR, இவர்கள் அண்ணாதுரை தந்தை பெரியாரை எவ்வளவு மோசமாக சித்தரிக்க முடியுமோ ஒரு குறும்படத்தை வெளியிடுகிறார்கள். ஏன் உடனே வெகுண்டு எழவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? என்ன காரணம் என்றால் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள். இவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பது அவர்களை உணர்கிறார்கள். ஆகவே வாய் திறக்கவில்லை. எப்படி அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வேலை பார்ப்பார்கள்? எம்ஜிஆரை நேசிப்பவர்கள், ஜெயலலிதாவை நேசிப்பவர்கள்,
பேரறிஞர் அண்ணாவை நேசிப்பவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா, பணியாற்றுவார்களா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இயற்கைக்கு முரணான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். திருக்குவளை அருகே உரிய பாசன வசதியின்றி வறண்டு காணப்படும் நிலத்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை என விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் திருக்குவளை அருகே சித்தாறு பாசனம் மூலம் பாசன வசதி பெறும் சுந்தரபாண்டியம் வாய்க்காலுக்கு பாய்ந்த தண்ணீர் வயலுக்கு முழுமையாக வந்து சேராத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள சுமார் 200 ஏக்கருக்கும் அதிகமான நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட வயல்களில் நெல்மணிகள் முளைக்காமல் வீணாகி வருகிறது. இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் புகாரளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாசன நீரை பெற்றுத்தரும் சுந்தரபாண்டியம் பாசன வாய்க்காலுக்கு பாய வேண்டிய காவிரி நீர் மதியுளான் இயக்கு அணை மூலம் வடிகாலில் வீணாக கடலுக்கு செல்வதாகவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் பாசனத்திற்கு பயன் பெறாமல் வடிகாலில் செல்வதை தடுத்து இந்த பகுதிக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்ட இரட்டை குழந்தைகளுக்கு பெற்றோர் நாட்டு மருந்து வாங்கி கொடுத்ததால் குழந்தைகள் உயிரிழந்த சோகம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வாளிகண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி தனலட்சுமி தம்பதியருக்கு கடந்த ஆண்டு இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. 11 மாதமான இந்த இரட்டை குழந்தைகளுக்கு அண்மையில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் நாட்டு மருந்து வழங்கி வரும் குடும்பத்தை சேர்ந்த சைதானிவியிடம் குழந்தைகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் வீட்டிற்கு வந்த குழந்தைகள் இருவரும் மூச்சு பேச்சென்று இருந்த நிலையில் அச்சமடைந்த குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இரு குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து இரு குழந்தைகளின் உடலும் உடற்கூறாய்வுக்கு அனுப்பப்பட்டு இது தொடர்பாக மங்களமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக கூட்டணி எஃகு கோட்டையாக இருப்பதால் இதனை யாராலும் தகர்க்க முடியாது என்று காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வபெருந்தகை பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி மண்கோட்டை அல்ல எஃகு கோட்டை என்றும் யாராலும் தகர்க்க முடியாது உறுதியான கூட்டணி என்றும் உறுதியளித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் பாஜகவோடு அதிமுக சேர்ந்திருப்பதால் தான் மக்கள் அதிமுகவை நிராகரித்துள்ளனர் என்று விமர்சித்து பேசினார். மன்னராட்சியெல்லாம் ஒழிஞ்சு எப்போ பல காலங்கள் ஆகிப்போச்சு. இப்பொழுது முடியாட்சி போய் குடியாட்சி நடக்குது. அவர் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அவரை தன்னை ஒரு மன்னராக நினைச்சிட்டு அமித்ஷாவை பேரரசராகவும் இவரை மன்னராகவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகையால தமிழ்நாட்டில் என்ன இவர்கள் உண்மைக்கு புறமான செய்திகளை பரப்புரை செய்தாலும் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்ததால் மக்கள் அதிமுகவை நிராகரித்திருக்கிறார்கள். இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி, உண்மைக்கு முரணான கூட்டணி. இந்த கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காப்பக உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை புறநகர் வண்டலூர் அருகே ஊமனாஞ்சேரியில் செயல்பட்டு வந்த குழந்தைகள் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குழந்தைகள் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மகள் பிரியா மற்றும் கார் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரை கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகள் காப்பகத்தில் 40க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்கி வந்த நிலையில் காப்பகத்திற்கு ஆய்வு வந்த குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் சிறுமிகள் முறையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே 70 லட்சம் ரூபாய் நில மோசடியில் ஈடுபட்டதாக கவுன்சிலர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கவுன்சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சேலையூர் பகுதியில் உள்ள நிலத்தின் பதிவு ஆவணங்களை போலியாக தயாரித்து மற்றும் இறந்த நபரை போன்று ஆள் மாறாட்டம் செய்து 70 லட்சம் ரூபாய் நிலத்தினை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் 65வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சங்கர், விநாயகம், டெல்லி கணேஷ், சுப்பிரமணியம் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக கவுன்சிலர் சங்கர் தலைமறைவாக உள்ளதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். எந்த பதவியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நிகழ்ச்சி ஒன்றில் பேசியுள்ளார்.
சென்னை உத்தண்டியில் இந்து பவுண்டேஷன் எனும் அமைப்பு சார்பில் சுத்தானந்தா ஆசிரமத்தில் நடைபெற்ற அரசியல் பயிலரங்கத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிகளில் சேர வேண்டும் என்றும் எந்த பதவியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாமல் போவது இயல்புதான் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாடுகளை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் மரம் ஏறி கொண்டிருக்கிறார் என்றும் மக்களை கவர மாற்று வழிகளை கையாளுகின்றனர் என்று சீமானை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினார். தரங்கம்பாடி அருகே சங்கரானேஸ்வரர் கோவிலில் 41,50,000 ரூபாய் மதிப்பில் திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த தலச்சங்காடு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சங்கரானேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக 41,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கி திருப்பணிகள் செய்திட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திருப்பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திருப்பணிகளில் கலந்து கொண்டனர். தைலபுரம் இல்லத்தில் பொருத்தப்பட்ட கருவியின் பின்னணியை அரசு சைபர் பிரிவு கண்டறிந்து மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என பாமக வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தது அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் அதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றார். மேலும் இதற்கென தனி சைபர் பிரிவு குழுவை தமிழக அரசு அமைத்து கருவியின் பின்னணியை பாமக தொண்டர்கள் மற்றும் மக்களிடம் அதை தெரிவிக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசியவர், 25ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ளும் உரிமை மீட்பு நடைபயணத்தை மருத்துவர் ராமதாஸ் தொடங்கி வைத்தால் மகிழ்ச்சி என்று கூறினார். இந்த தருணத்தில் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு அது ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை அவர் நேற்று வெளியிட்டார். இந்த தகவல் அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவர் ஐயா மீது அன்பு கொண்டவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த தலைவர், அவருடைய இல்லத்தில் இதுபோன்று ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. இது உண்மையாக இருக்கும் என்றால் அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார், அந்த சாதனத்தை அங்கே பொருத்தியவர்கள் யார், எதற்காக அது அங்கே பொருத்தப்பட்டது என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். மக்கள் முன்பாகவும் பாட்டாளிகள் முன்பாகவும் அது தெரியப்படுத்த வேண்டும். எனவே தமிழக அரசு சைபர் புலனாய்வு உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை நியமித்து இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு இது குறித்து உண்மை நிலை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டன என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கல்லணை கிராமத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து கல்லணை கிராமத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆர்.பி. உதயகுமார் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கிரிக்கெட் உபகரண பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசு அறிவிப்பு அரசாக மாறிவிட்டது என்றும் அறிக்கை கொடுப்பதுதான் திமுக அரசின் வேலை என்றும் சாடினார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார். மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து குடிமராமத்து திட்டத்தை புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை விலையில்லா வேசி சேவை திட்டத்தை அன்னபூர்ணியாக அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா மினி கிளினிக்
தான் ஆத்மா. இப்ப இருக்கிறதெல்லாம் சும்மா. வேற ஒண்ணும் சொல்றது இல்லை. எல்லாத்தையும் நிறுத்திட்டான். வன்னியருக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு வழங்குவார் என்றும் அவருடன் தான் கூட்டணி என்று மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்தி, மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், கடந்த ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீட்டை வருங்கால கூட்டணி கட்சித் தலைவர் எடப்பாடியார் கடைசி நேரத்தில் வழங்கினார் என்றும் அவருடன் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றார். மேலும் பேசியவர், அன்புமணி பாமகவில் இல்லாமல் வேறு இயக்கத்தில் இருந்திருந்தால் 3 முறை முதலமைச்சர் ஆகியிருப்பார் என்றும், ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக ஐயாவே கூறியது ஆச்சரியமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் 10.5 கேட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், விவசாயிகளுடைய நண்பன், முன்னாள் கூட்டணி, வருங்கால கூட்டணி, அவர் 10.5 கடைசி நேரத்தில் கொடுத்தார்கள். கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியருக்கும் பெருமை சேர்த்த வரலாறு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் சேரும். அறிவிச்சாரா இல்லையா? சட்டம் எட்டினாங்களா இல்லையா? கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, தமிழ்நாட்டு மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆக வன்னியர் அதிகப்படியான 3 கோடி மக்கள் வாழ்றார்கள், பின்தங்கி இருக்கிறார்கள், குடிசையில் வாழ்றார்கள், ஏழையா வாழ்றார்கள். அவர்கள் முன்னேறாதல் இந்த நாடு முன்னேறாது. வன்னியர் இந்த நாட்டில் முன்னேறாமல் நாடு முன்னேறாது. முன்னேறிய நாடு பட்டியலில் வர வேண்டும் தமிழ்நாடு என்றால் வன்னியர் முன்னேறணும். அப்படிதான் நோக்கம், பாட்டாளி மக்கள் நோக்கம். கிண்டியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 120 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து தர வேண்டியும் அப்பகுதிக்கு சமுதாய நலக்கூடம் வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 15க்குட்பட்ட மசூதி காலனி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த 120 சிசிடிவி கேமராக்கள், வேளச்சேரி பிரதான சாலையில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருந்த சமுதாய நலக்கூடத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் வேளச்சேரியில் இருந்து கிண்டி செல்லக்கூடிய பைவ் பர்லாங் சாலையில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பள்ளி கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டினார். ஆலந்தூரில் நடைபெற்ற திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டார். சென்னை ஆலந்தூரில் திமுகவின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் 4 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த பல நலத்திட்டங்கள் குறித்து மேடையில் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், தனக்கு பசிக்குது ஐயா என்று கூறியவுடன் தனக்கும் பசிக்கிறது என அமைச்சர் சிரித்துக் கொண்டே பேச்சை முடித்த நிலையில் இந்த சம்பவம் அங்கிருந்த பொதுமக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. பெரியபாளையம் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவருக்கும் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்பவருக்கும் 8 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவருக்கும் வழக்கம் போல் தகராறு ஏற்பட்ட போது விரக்தியடைந்த தனலட்சுமி வீட்டின் மாடி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து தனலட்சுமியின் தந்தை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக அளித்த புகாரின் பேரில் ஆரணி காவல்துறையினர் முரளியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த நபர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே
சில்லாம்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னசாமி. இவர் தனியார் நிறுவனத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக ஆன்லைன் விளையாட்டு மூலம் தோல்வியடைந்து லட்சக்கணக்கில் கடனாளியாக மாறியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் இருந்த இவரிடம் பணம் அளித்தவர்கள் தொகையை திருப்பி தருமாறு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 தினங்களுக்கு முன் மன உளைச்சலில் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற சின்னசாமி உசிலம்பட்டி அருகே சில்லாம்பட்டியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.